நிறைய பேஷண்ட் வந்து எங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, எதுக்காக எம்ப்ரியோஸ் வந்து க்ரோ ஆகலை, எனக்கு ஏன் இல்லாத எம்ப்ரியோவோட க்ரோத் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு, ஸ்டிமுலேஷனில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை லேபில் ஏதாவது ப்ராப்ளமா, அதனால் எங்களுக்கு எம்ப்ரியோ க்ரோ ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 99% வந்து பேஷண்ட்டுக்கு எம்ப்ரியோ க்ரோத் வந்து நமக்கு டே 5 ஆர் டே 3 நம்ம ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேராக சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிற மாதிரி இருக்கும்னா, உங்களுக்கு 2 PM அரெஸ்ட் ஆகிடுச்சு, இல்லை டே 3 அரெஸ்ட் ஆகிடுச்சு, இல்லை டே 5 உங்கள் எம்ப்ரியோ க்ரோ ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலேஷனோ இல்லை லேப் காரணங்களோ அது எல்லாத்தையுமே தாண்டி அதோட நேச்சுரல் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கேமெட், அதாவது எக் குவாலிட்டி சரியாக இல்லைனாலோ இல்லாட்டினா ஸ்பெர்ம் குவாலிட்டி சரியாக இல்லைனாலோ இல்லை அதோட குரோமோசோம்ஸ் ஒழுங்காக இல்லைனாலோ நமக்கு எம்ப்ரியோ கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வந்து எந்த ஸ்டேஜில் நமக்கு எம்ப்ரியோ கிடைக்கல, லைக் வந்து ஃபர்டிலைசேஷனே ஆகலையா, இல்லை ஃபர்டிலைசேஷன் அரெஸ்ட் ஆயிருக்கா, இல்லை டே 3 வரைக்கும் எம்ப்ரியோ க்ரோ ஆயிருக்கா, இல்லை டே 3 டே 4 அரெஸ்ட் ஆயிருக்கான்றதை பார்த்துட்டு எந்த ஸ்டேஜ் அரெஸ்ட்டுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சைக்கிள் போகும்போது நமக்கு எம்ப்ரியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.